நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே போல் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய, அதாவது தின ராசி பலன்கள் நம்ம பார்க்குறோம், வார ராசி பலன்கள் உண்டு, மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும், வருஷ ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கிரகங்களை வைத்து நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். கிரகங்களை வைத்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் எடுத்துட்டிங்கன்னா மே 5ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், உங்களுடைய ராசி கட்டங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் மிக முக்கியமானது சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலேருந்து சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். மிஸ் பண்ணிடாதீங்க. வருஷத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது முதல் சனி பிரதோஷம். இந்த வருஷத்தில் இதுதான் முதல் சனி பிரதோஷம். ஸோ இந்த சனி பிரதோஷத்தை மிஸ் பண்ணாதீங்க. எப்பேற்பட்டாவது ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போய் ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறதோ, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக சனி பிரதோஷம் அன்றைக்கி விரதம் இருந்து பண்ணிவிடுங்க. 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள். திருவண்ணாமலை கிரிவலத்திலிருந்து எல்லா ஊர்கள்லையுமே இப்போ நடக்கிறது சில இது விசேஷங்கள். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்திங்கிற ஸ்தலம். ஸோ ரொம்ப விசேஷமானது. கிரிவலம் பிளான் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுவாமியுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி 11ஆம் தேதி மதியம் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்துலேருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், நமக்கு இந்த வாரம் மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருக்கணும், எதில் நிதானமாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறது, சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும். இப்போ சூரியன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷத்தில் சூரியன் புதன் ஒன்றா இருக்கும், 2ல் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை. அடுத்தது கடகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிம்மத்தில் பார்த்திங்கன்னா கேது. ஏன்னா இப்போ ராகு கேது பயிற்சி ஆச்சு இல்லையா, சிம்மத்தில் கேது. கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் வரைக்கும் கிரகங்கள் கிடையாது. கும்பத்தில் ராகு சனி ஒன்றா இருக்குது. என்ன சுவாமி ராகு சனி ஒன்றா இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஏன் ராகு சனி ஒன்றா இருக்குது அப்படின்னு கேட்டால், வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோன்னா நமக்கு அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னு அந்த கால்குலேஷன் வச்சு அந்த பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் நமக்கு வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் சனி பயிற்சிங்கிறது கும்பராசிக்கு இன்னும் ஜென்ம சனியில் தான் இருக்குது. அப்போ சனியும் ராகுவும் ஜாதகத்தில் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி கும்பராசிக்காரர்களும் பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீனத்தில் சுக்கிரன். இதுதான் கிரக அமைப்பு. இதை வச்சு தான் இப்போ இந்த வாரத்துக்கான பலன்களை நம்ம சொல்ல போகிறோம். எப்படிலாம் இருக்கும். இப்போ மேஷ ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்கும், ரிஷப ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த ராசியிலேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அதாவது தினமுமே, அதாவது திதிவார நட்சத்திர யோகஸ்ச கரணம் செய்வ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தினமுமே என்ன திதி, என்ன நட்சத்திரம், அதே போல் என்ன இன்றைக்கி என்ன யோகம், இன்றைக்கி என்ன கரணம், எல்லாமே தின இதில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தின ராசி பலன் போடுற டேட் ஷீட் கேலண்டர் பார்க்குறீங்களே, அதுலேயே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு அவ்வளோ ஒரு நல்லது, சுபமானது. மகர ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்குது, மே 5ஆம் தேதி முதல் மே 11ஆம் தேதி வரையில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா நேர்மையாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு, எதையும் திட்டமிட்டு செய்யும் உங்களுக்கு, நீதி நேர்மை என கட்டுப்பட்டு இருக்கும் உங்களுக்கு தொழில் வழி சங்கடங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. வேலையில் சிறு சிறு சங்கடங்கள் மறையும். தொழிலில் சிறு சிறு சங்கடங்கள் மறையும். ஆர்டர் பண்ணியிருப்பான் வாங்க மாட்டான், அப்படியே நமக்கு நின்று போயிருக்கோம். பணத்தை கொடுத்து வாங்கின்னு போக மாட்டான், அப்படியே நின்று போயிருக்கும். இந்த வாரத்தில் இதெல்லாம் இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் தொழில் விஷயத்தில் மீண்டும் மீண்டும் அவப்பெயர் வரும். வேலை விஷயத்தில் மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு அவப்பெயர். ஏற்கனவே பண்ணின தப்பை தான் இந்த வாரமும் நீங்கள் பண்ணுவீங்க. ஏற்கனவே பண்ணின தப்பை இந்த வாரமும் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். வேலையில் கவனமாக பாருங்கள். ஒரு வேலை கொடுத்துட்டாங்களேன்னு செய்யாமல் அந்த வேலையில் அக்கறையோடு சந்தோஷத்தோடு அந்த வேலையை நீங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் உயர் அதிகாரிகள் பார்த்திங்கன்னா கடுமையாக நடந்து கொள்வார்கள். இந்த வாரத்தில் உங்களை விட கொஞ்சம் உயர் அதிகாரிகளாக இருக்காங்க, உங்களை விட கொஞ்சம் அடுத்த ஒரு ப்ரொமோஷன் ஒரு இதில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் வேலையே நல்லா செஞ்சால் கூட
என்ன நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கடுமையாக தான் பேசுவாங்களே தவிர உங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த வாரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில நேரத்தில் வேலையை வேண்டாம் என நினைக்க தோன்ற அளவுக்கு இருக்கும் இந்த வாரத்தில். ஸோ கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பொறுமையால் சாதிக்க வேண்டும். நண்பர்களைப் போல் வேஷம் போடுவார்கள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் போல் வேஷம் போடுவாங்க. வேண்டாம் நான் இதை செய்கிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி நண்பர்கள் போல் வேஷம் போடுவாங்க. நான் செய்கிறேன் பண்ணி கொடுக்குறேன், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ கவனமாக இருங்க. அதே போல் வந்து தடைப்பட்டு இருந்த சில வேலைகள்லாம் நல்லபடியாக முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இந்த வருஷத்தில் சில விஷயங்கள், இந்த வாரத்துக்கு உண்டான சில நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டுக்கு இந்த வாரத்தில் நேரம் கிடைச்சதுன்னு அகத்திக்கீரையும் வெல்லமும் கொடுங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரத்தில் கொடுங்க, நல்லபடியாக நடக்கும். தைரியமாக பேசவும், எதையும் தைரியமாக பேசுங்க. தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்க. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பெண்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகள் பெரியவங்களை எதிர்த்து பேசாதீங்க. பெரியவர்கள் உடல்நிலையில் கவனமாக இருங்க. மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் 6ஆம் இடத்துக்கு வர்றார் குரு 11ஆம் தேதி. அதனால் உடல்நிலை பாதிப்பு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தோள்பட்டை வலி அதிகமாக இருக்கும். ஸோ கவனமாக இருக்கும். உடல் வலி, உடல் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் போய் ஜென்ரல் செக்அப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த வாரத்தில் வரும். வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் கவனமாக இல்லைன்னு சொன்னால் சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சஸ்பெண்டை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. நல்ல வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக்கோங்க. நல்லா அமோகமாக இதை நம்ம செஞ்சுக்கலாம், இதை நம்ம செய்ய வேண்டாம், என்ன செஞ்சோன்னா நமக்கு நடக்குங்கிறத கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு நீலோத்பலம் என்று சொல்லக்கூடிய எள்ளு தீபம் ஏற்றி அந்த புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் நல்லது. அதே போல் சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 6, 8, 10, 11 கொஞ்சம் லக்கான தேதியாக இருக்கும், அதிர்ஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.